இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது இதுவரைக்கும் நம்ம மேஷம் முதல் கன்னி லக்கணம் வரை பலன்கள் கூறி வருகிறோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக இப்பொழுது கூறவிருப்பது துலாம் லக்கணத்தின் 6ஆம் இட பலன்கள். அதாவது லக்கணம்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு பலரும் சொல்கிறவங்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 12 கட்டத்தில் லானா என்று போட்டு 2 கோடுகள் போட்டிருக்கும். அதைத்தான் நாம் லக்கணமாக கருதுகிறோம். அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தால் துலாம் கட்டத்தில் லானா என்று போட்டிருந்தால் அது துலாம் லக்கணமாக கருதப்படும். அந்த அடிப்படையில் துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது கடன் பகை நோயை குறிக்கின்ற இடம். பொதுவாகவே துலாம் என்பது துலாம் ராசி துலாம் லக்கணம் என்று சொல்லுவோம். இப்போ நம்மளது லக்கணத்தை மையமாக வைத்து பலன்கள் கூறுவதனால் துலாம் லக்கணம் என்பது துலாம் வீடு என்பதே பொதுவாக சுக்கிரனுடைய வீடு, ஆட்சி வீடு. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. சுக்கிரன் நன்றாக இருந்தால் அந்த வீடு நன்றாக அவர்களுக்கு நன்மைகளை செய்வார், சுகபோக சௌகரியங்களை செய்வார். சுக்கிர திசை நடைபெற்றால் நல்ல யோகங்கள் நடைபெறும் என்பது பொது விதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுக்கிரன் ஆட்சி பெற்றாலோ அல்லது மேசத்து ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ ஆட்சி பெற்றிருந்தால் நல்ல பலன்களை தரும் என்பது 100% உண்மை. ஆனால் துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் யார் என்று பார்க்க வேண்டும். துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் கடன் பகை நோய் எதிர்ப்பு சம்பாத்தியம் வருமானம் உறவினர் பகை வம்பு வழக்குகள் இதை குறிக்கின்ற இடம். இப்பொழுது துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அது மீனம் என்பது 6ஆம் இடமாக வருகிறது. இப்போ குறிப்பாக துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு என்று நான் சொல்லிவிட்டேன். மீனம் என்பது குருவுடைய வீடு என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது 6ஆம் அதிபதி பகை கிரகமாக வருகிறது. துலாம் ராசிக்கு துலாம் லக்கணத்திற்கு பகை வீடாக குரு பகவான் வருவதனால் இந்த துலாம் லக்கணத்திற்காரர்களுக்கு 6ஆம் இடாதிபதி 6ஆம் இடத்து பலன்கள் கண்டிப்பாக நற்பலன்களை செய்யுமா, தீமைகளை செய்யுமா, பலவிதமான வளர்ச்சிகளை கொடுக்குமா, தடை செய்யுமா, தாமதங்கள் பண்ணுமா என்று நாம் பார்த்தோமானால் குருவும் சுக்கிரனும் பகை என்று நாம் கருத்தில் கொண்டு பலன்களை பார்த்தோமானால் துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் மீனமாக வருவதனால் அங்கு குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் ஆட்சி பெற்ற குரு பகவான் துலாம் லக்கணத்திற்கு நன்மையை ஒருபோதும் செய்ய மாட்டார் என்று ஒரு வரியில் சொல்லிவிடலாம். இருப்பினும் 6ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் இவர்களுக்கு வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், சொத்து தகராறு, கடன், உறவினர்களுடன் பகை, நண்பர்களுடன் பகை, தாமதங்கள், வேலை இழப்பு, பொருள் இழப்பு, முயற்சிகள் தடை, முன்னேற்ற தடை, கடன், சகோதரர்களுடன் பிரச்சனை, சொத்து தகராறு ஆகியவை ஏற்படும். அந்த 6ஆம் அதிபதி குரு பகவான் ஆட்சி பெறாமல் அந்த இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு பலன்கள் குறையும். குரு பகவான் ஆட்சி பெற்றால் நற்பலன்களைத்தான் செய்வார் என்பது எல்லோருக்கும் பொருந்தும். ஆனால் இங்கு 6ஆம் அதிபதியாகவே குரு பகவான் வருவதனால் அவர் 6ஆம் இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருந்தார் என்றால் கண்டிப்பாக சுபபலன்களை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் குரு பகவான் திசை நடக்கும் போது குரு பகவானின் திசை துலாம் லக்கணக்காரர்களுக்கு அவ்வளவு பெரிய நற்பலன்களை தரமாட்டார். 140% பலன்களையே தருவார். 60% பலன்கள் உங்களுடைய முயற்சிகளையும் தடைகளையும் தாமதங்களையும் தோல்விகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையுமே தருவார். ஆகினால் துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது மீனத்தை குறிப்பதனால் அங்கு குரு பகவான் ஆட்சி பெறுகிற இடமாக இருப்பதனால் குரு அங்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு சோதனை மேல் சோதனை வரும், வேலை இழப்பு ஏற்படும். ஆட்சி பெறாமல் இருப்பது இவர்களுக்கு சிறப்பு. மேலும் இவர்களுக்கு குரு திசை வராமல் இருப்பது இன்னும் சிறப்பு. ஆகவே இவர்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து லக்கணம் துலாம் லக்கணமா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் மீனத்திலே ஏதேனும் கிரகம் இருக்கிறதா, இல்லை குரு பகவான் இருக்கிறாரா, இல்லை குரு திசை நடைபெறுகிறதா,
குரு வேறு எங்கு இருக்கிறார் என்பதை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தை காண்பிப்பது மிக சிறப்பு. காரணம், உங்களுடைய எதிர்காலத்திலே 6ஆம் அதிபதி திசை நடைபெற்றால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு எதிர்காலத்தில் உணர்த்தும் விதமாக இது அமையும் என்பதற்காகவே இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மேலும் லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது எப்போதுமே சத்துருக்களை உருவாக்குகிற இடம். உங்களுக்கு பொதுவாகவே சத்துருக்களும் எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் மறைமுகமாக செய்யக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஒரு முயற்சியை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு முயற்சியை தடுப்பதற்கும் தடை செய்வதற்கும் சூழ்ச்சி செய்து வீழ்த்துவதற்கும் உங்களை சார்ந்தவர்களே, உங்களுடன் பழகுபவர்களே, உங்களுடன் இருப்பவர்களே, உங்களுடைய உறவினர்களே, உங்களை சார்ந்தவர்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இடமாக 6ஆம் இடம் வருவதினால் உங்களுடன் பணிபுரிபவர்களே உங்களுக்கு எதிரியாகவும் சகனியாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்வதன் மூலம் துலாம் லக்கணக்காரர்கள் எதையும் மற்றவர்களிடத்தில் கூறாமலும் ரகசியங்களை பாதுகாத்து வைப்பதும், மற்றவர்களிடத்தில் கூறினால் அந்த ரகசியங்களை வைத்து உங்களை கார்னர் பண்ணி அவர்களுடைய வலையில் வீழ வைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அதன் மூலம் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியை வீழ்த்துவதற்கும் உங்களை அவர்களிடத்தில் பணிய வைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து இந்த திசையை நடைபெற்றால், அதாவது குரு திசை நடைபெற்றால் அல்லது குரு பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் நீங்கள் துணிவாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துணிவாக எதிர்கொள்கிறீர்கள் என்றால் எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். சுக்கிரன் என்பது மென்மையான தன்மையை கொண்டது. அவ்வளவு தூரம் துணிவாக எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றல் இல்லை என்றால் கூட நீங்கள் துணிவாக பேசக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டீர்கள் என்றால் எதிர்காலத்திலேயே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் உங்களுடன் சேர்ந்து இருந்து செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடிக்கிற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் இடம் என்பது கடன் பகையை குறிக்கின்ற இடம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் இடம் என்பது சிக்கல்களை உருவாக்குகிற இடம். அந்த அடிப்படையிலே தான் நாம் எல்லா லக்கணக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்தின் பலன்களை, அதாவது 6ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, அதைத்தான் நாம் 6ஆம் இடம் என்று சொல்கிறோம். 6ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். 6ஆம் இடம் என்பது குரு வீடு, மீன வீடு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரு அங்கு ஆட்சி பெறுகிறான். ஆட்சி பெற்ற குருவுடைய வீட்டிலே எதிரி உங்களுக்கு பலமாக இருக்கிறார் என்றால் உங்களை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள் என்று பொருள். உங்களுடைய அவருடைய எதிர்ப்புகளில் நீங்கள் வாழ்வதற்கு முயற்சிகள் செய்வதற்கும் முன்னேற்ற தடைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார் என்பதுதான் பொருள். உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற முயற்சிகளை தடுப்பதற்கும் நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே குழப்பங்களை நிகழ்த்துவதற்கும் வீட்டின் ஆள்களோ, வீட்டில் சார்ந்தவர்களோ, உறவினர்களோ, நண்பர்களோ, மற்றவர்களோ, வேலை பணிபுரியும் செய்பவர்களோ வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இந்த 6ஆம் இடத்தின் பலன்கள் இவ்வாறு கணிக்கப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன? 6ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெறாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. 6ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவானுடைய திசை வராமல் இருந்தால் இந்த துலாம் லக்கணக்காரர்கள் வாழ்வினில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் 6ஆம் அதிபதி ஆட்சி பெறாமல் இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகிறது. பெரும்பாலும் சுக்கிரனும் குருவும் பகை ஸ்தானம் என்பதனால் சுக்கிரனுக்கு குரு பகவான் எந்த விதத்திலும் நன்மையை செய்ய மாட்டார். முழுமையாக சுப பலன்களாக சுப கிரகமாக இருந்தாலும் இவர் சுக்கிரனுக்கு அசுப பலன்களையே செய்யக்கூடிய வகையிலே குரு பகவான் அமைந்திருப்பதனால் நீங்கள் குரு நல்லவர், வல்லவர், நன்மையை தான் செய்வார் என்று கூறினாலும் குரு பகவானை பொறுத்தளவில் ரிஷபத்திற்கும் துலாமிற்கும் ஒரு காலம் நன்மையினை செய்ய மாட்டார். எந்த இடத்தில் நல்ல இடத்தில் இருந்தால் கூட நன்மைகளை செய்ய மாட்டார். ஆகவே குரு பகவான் உங்களுக்கு வேறு ஸ்தானங்களில் இருப்பது தான் சிறப்பு. ஆகவே துலாம் லக்கணக்காரர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் துலாம் லக்கணத்துக்காரர்களுக்கு மட்டும் ஏதோ தீமை செய்கிறது என்று பொருள் அல்ல. ஒவ்வொரு லக்கணத்துக்காரர்களுக்கும் 6ஆம் இடம் எவ்வாறு வலுப்பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதனுடைய பலன்களை கூறி வருகிறோம். பெரும்பாலும் 6ஆம் இடத்தினுடைய அதிபதி வலுப்பெறக்கூடாது, அவருடைய திசை நடைபெறக்கூடாது என்பது ஜாதக ரீதியான உண்மை. அவ்வாறு நடைபெற்றால்
துன்பங்கள் வரும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாம் கூறி வருகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் லக்னக்காரர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.